பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மற்றும் ஒரு டேஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்ரீ ராம்லாலா அல்வாவோட டேஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து இன்னொரு 2 டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் அல்வா வந்து வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தான். அந்த அல்வாவை தான் நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த 2 அல்வாவும் இது பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? வித் நோ ஃபர்தர் டிலே இந்த 2 அல்வாவையும் நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிடுவோம். இது வந்து ஏஜேஜியோட மஸ்கோத் அல்வா. பார்க்கும்போது ரொம்ப இன்னொரு பேக்கிங். அந்த அல்வாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கிறதுனால எல்லாருமே இன்னொரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா இந்த 2 அல்வாவும் தெரியும். இது ஏஜேஜே மஸ்கோத் அல்வா, இது வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா. வாங்க இப்போ நம்ம 2 டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இன்னும் வந்து அந்த குழந்தை கன்சிஸ்டன்சிலே இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாந்தி பிராண்ட் அல்வா. ஏஜேஜி மஸ்கோத் அல்வா எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பேக்கிங்கில் வந்து 2-3 நாள் ஆச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஹார்டாகிடுச்சு இருக்குது. இது நார்மலாகவே இந்த அல்வா இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த பேக்கிங் வரல. இந்த ஏஜேஜி மஸ்கோத் அல்வா வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. பட் வந்து இந்த ஏஜேஜி மஸ்கோத் அல்வாவில் வந்து கோகனட்டோட ஆயிலோட ஸ்மெல்லு, ஃப்ளேவரு எல்லாமே வந்து நல்லா ரிச்சாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்குது. இந்த 2 வேலையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப சாலிடாகாமல் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் அல்வா சாந்தி பிராண்டோட அல்வா தான். பட் இந்த ஏஜேஎஸ் அல்வா வந்து மஸ்கோத் அல்வா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் ஃபுல்லி கோகனட் ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு வந்து இந்த 2 இதுலேயுமே வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த சாந்தி பிராண்டு அல்வா தான் பிடிச்சிருக்கு.